1979 மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான உதிரி பூக்கள் திரைப்படம் அவருக்கு ரசிகர்களிடையே தனி அடையாளத்தை பெற்று தந்ததுன்னு சொல்லணும். தவிர சரபஞ்சரம், தன்யா உள்ளிட்ட மலையாள படங்களையும் இவர் நடித்திருக்கிறார். மேலும் இவரது திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமாக கடந்த 1980ஆம் ஆண்டு பி லெனின் இயக்கத்தில் உருவான நதியை தேடி வந்த கடல் படத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் இணைந்து சரத்பாபு நடித்திருந்தார். இந்த படம் தான் ஜெயலலிதா நடித்த கடைசி படம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒன்று. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் முள்ளும் மலரும், அண்ணாமலை, முத்து படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த சரத்பாபு அதன் மூலம் ரஜினி ரசிகர்களின் அன்பையும் பெற்றவர். திரையில் ரஜினியை சரத்பாபு அறைந்தாலும் கூட ரஜினி ரசிகர்கள் கோபப்பட மாட்டார்களாம். அந்த அளவுக்கு அவர் மீது ரஜினி ரசிகர்களுக்கு பாசம் உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்றில் ராதாரவி அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார். நடிகர் சரத்பாபு அவர்கள் நடித்த ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் பட்டின பிரவேசம், நிழல் நிஜமாகிறது, முள்ளும் மலரும், நினைத்தாலே இனிக்கும், உதிரி பூக்கள், சரணமையப்பா, நெற்றிக்கண், 47 நாட்கள், ஈர